ஹாய் ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் வந்து தமிழ் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஒரு மாதிரி நிறைய பேர் ஹாப்பினஸோட பரவாயில்ல நம்ம நினச்சதோட எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு 12th எக்ஸாம் ஃபேஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. அண்ட் தென் நிறைய பேர் வந்து தீவிரமாக வந்து இன்னிக்கிலேருந்தே முழு முயற்சியோட இங்கிலீஷை சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. அண்ட் 5th ஆஃப் திஸ் மந்த், ஸோ அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. பட் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து 2ஆம் தேதியா 3 நாள் இருக்குது, 5ஆந்தேதி நடுவில் 2 நாள் இருக்குது. ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் வெல் அண்ட் நீங்கள் எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் எது உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ஐ நோ தட் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மினிட்டுமே வந்து ப்ரீஷியஸ் அண்ட் முக்கியமானதும் கூட. ஸோ எதுவும் வளவலன்னு பேசாமல் மேட்ருக்குள்ளே வரலாம். என்னன்னா நீங்கள் இங்கிலீஷில் எப்படி படித்தா எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படித்தா உங்களால் 97+ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் 97ன்றது ஏன் நான் நோட்டபிளி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா 1 மார்க்ஸுமே வந்து கரெக்டாக எழுதி பட் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்மேட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணால் 99 உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 1 மார்க் மிஸ் பண்ணுறீங்கனாலும் கூட உங்களுக்கு பேராகிராஃபில் அங்கங்கே ஆஃப் மார்க் வந்து குறைச்சி ஒரு 2 மார்க்கை வந்து குறைச்சிடுவாங்க. ஸோ 97க்கு வந்து நின்றோம். எனக்கு அப்படி தான் நின்றுச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விடாமல் நீங்கள் 99 வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் சென்டம் போடுவாங்கன்னு சொல்லிங்கன்னா ரேர் கேசஸில் வந்து போடுவாங்க. பட் ஸ்டில் தேர் இஸ் பாசிபிலிட்டி டு புட் சென்டம் இன் இங்கிலீஷ் டூ. ஸோ அந்த 1% ஆஃப் தி பாசிபிலிட்டியை நம்புங்க. நீங்களும் சென்டம் வாங்கினீங்கன்னா இட் வில் பி அ கிரேட் திங் டு ஹியர். எஸ், எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன் 1 மார்க்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 20 மார்க்கில் உங்களுக்கு நிறைய பார்ட்டிஷன்ஸாக இருக்குல்ல, சினோனிம்ஸ் 3 ஆன்டோனிம்ஸ் 3ன்னு சொல்லிட்டு நிறைய செக்டார்ஸாக இருக்குல்ல. ஸோ அந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமரட்டிக்கல் பார்ட்டாக வரக்கூடிய 1 மார்க் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த இன்வர்சிவ் வேர்ட்ஸ், ஐ மீன் சின்ன சின்ன வேர்ட்ஸ்னால அவங்களுக்கு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்து போகலாம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது. அண்ட் தென் ஸோ நீங்கள் தேவையான இடத்துல அந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அந்த மாதிரியான கிராமரட்டிக்கல் பார்ட் 1 மார்க்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவுமே மிஸ்டேக் பண்ணாமல் வந்து எழுதிருக்கணும்ல. அப்ரிவேஷன் ஒன்று வரும், ஒரு மாதிரி எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான மேட்டர் 1 மார்க்கில் தான் இருக்குது. பட் அங்கே நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்க ஃபுல் மார்க் அப்படின்னா வந்து எவாலுவேட்டருக்கு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும். நீங்கள் வந்து நல்ல ஒரு சென்டம் ஆர் 97+க்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் பேப்பர் திருத்த ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பெரிய பெனிஃபிட். ஸோ இதுதான் மேட்டர். அண்ட் தென் 1 மார்க்ஸில் விட்டுறாதீங்க. 1 மார்க்ஸில் பிடிச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுத்துரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் போயட்டிக் டிவைசஸ் பார்த்துக்கோங்க. இஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி போயம் ஆத்தர் பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கோங்க. ஸோ அப்படி ஃபார்மேட்டாக எழுதுங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுதோ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேராகிராஃப் எழுதுகிறப்போ வந்து நிறைய பேர் ஃபுல் பேராகிராஃப் ஃபார்மேட்லையும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அதே எழுதுங்க. சிலர் வந்து சினாப்சிஸ் போட்டு சப்டாபிக்ஸ் கொடுத்து மோரல் அதோட வந்து சேர்த்து எழுதுவீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு மோரல் போட்டு எழுதுவீங்க. அப்படி எழுதுறதாலும் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கும் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆகிக்க வேணாம். உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுத்து எதை எழுதினா ஃபுல் மார்க்ஸ் தருவாங்களோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட போன வீடியோவில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். உங்களுக்கு என்ன சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ட்ரைன் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள், அதுதான் நமக்கு தேவை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரட்டிக் பார்ட்ஸ் அந்த 2 மார்க் செக்ஷன்ஸில் ஒரு 3 இருக்கும்ல. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கும், அதை மஸ்ட் எழுதிக்கோங்க. டேரக்ட் இன்டேரக்ட் எழுதிக்கோங்க. அண்ட் தென் ஆப்ஷனலில் வந்து எது உங்களுக்கு ஷோராக தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து அங்கே எது உங்களுக்கு ஆன்சர் இதுதான் 100% அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அந்த இதை வந்து சூஸ் பண்ணி 3வது கிராமர் 2 மார்க்காக வந்து எழுதிக்கோங்க. இட் வில் பி ஸ்மூத் ஆஸ் ஃபைன். அண்ட் 3 மார்க் ஐ மீன் ப்ரோஸ் கொஷின்ஸ் இருக்கும்ல, ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸு, அது வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களால் சப்போஸ் அந்த கொஷினுக்கு 3 மார்க் கொஷினுக்கு ஷார்ட் ஆன்சர் கொஷினுக்கு சப்டாபிக் மாதிரி ஒரு ஹெட்டிங் சின்னதாக தர முடியும்னா அந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கொஷினை வந்து எழுதுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தட் எவாலுவேட்டருக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆகும். ஸோ இவங்க வந்து புரிஞ்சு இந்த சப்டைட்டில் எழுதி தான் எழுதியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க கேட்ட கொஷினை வந்து ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி வந்து அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து முழு மார்க்கை வாங்கி தரும். நம்புங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வரப்போ வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணோம், கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் 3 மார்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேராகிராஃப் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்லாம் எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேராகிராஃபுமே வந்து நீங்கள் புது பேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தட் வில் பி பெட்டர். அண்ட் 3 மார்க் ஷார்ட் ஆன்சர் சொன்னால அது வந்து ஒரு பேஜுக்கு ஒரு கொஷின் எழுதுங்க போதும். கொஞ்சம் பெருசாக எழுத ட்ரை பண்ணுங்களேன், ஏன்னா அப்போ தான் மார்க் வந்து கரெக்டாக தருவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பேராகிராஃப் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஷினுமே புது பேஜில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் மேண்டேட்டரியாக புது பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். 3/4 பேஜ் இருக்குது, நான் 2ல் என்ன மேலே அந்த பேஜில் எழுதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டினியூ பண்ணிடாதீங்க. லெட்டர் ரைட்டிங் புது பேஜில் எழுதுங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எழுதிட்டு ப்ராப்பராக வந்து ரேப் பண்ணி முடிச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட் இருக்கும். ஸோ எரர் ஸ்பாட்டுக்கு ஆப்ஷனாக ஃபில்லப்ஸ் இருக்கும்ல. ஸோ அது 2த்தில் எந்த 5க்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதோ, இல்லை இது எனக்கு இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் டவுட்டாக இருக்குது ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டாக
தெரியுது, அதுதான் எனக்கு ஷோராக இருக்குது. பட் நான் எரஸ் பார்த்து தானே எழுதணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அதனால் எரஸ் பார்த்து எழுதிட்டுமா, ஆனால் ஒன்று டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு எது 100% ஷோராக இருக்கும், ஃபிலிப்ஸ் உங்களுக்கு 5மே ஷோராக தெரிஞ்சுன்னா 5மே அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் எஸ், இது நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக முடிச்சிங்கன்னா போதும். அண்ட் தென் கடைசியில் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்ல. ஸோ செக்கிங்க்கு நான் ஆல்ரெடி வந்து எப்படிலாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ இங்கிலீஷ் வீடியோ சொல்லியிருந்தேன். பட் அதை நீங்கள் திருப்பி ரீவாச் பண்ணுறாலும் உங்களுக்கு டைம் இருக்காது. என்ன மேட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர்ஸு அண்ட் தென் காலம்குள்ளே நீங்கள் இன்டர்னல் மார்ஜின் போட்டு ஆப்ஷன்ஸ் எழுதிருப்பீங்களா ஃபார் 1 மார்க்ஸ்க்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர் தான் எழுதிருக்கீங்களா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் வந்து கரெக்டாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களா, உள்ள நம்பர்ஸ் வந்து கரெக்டாக போட்டுருக்கீங்களா பார்த்துக்கோங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 10 நிமிஷம் கால் மணி நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த கொஷினுமே விடலை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. போய்டிக் டிவைசஸ்லாம் வந்து 4 to 8 அந்த மாதிரி போய்டிக் அப்ரிசியேஷன் இருக்கும்ல, எனக்கு அந்த எக்ஸாக்டான ஃபார்மெட்லாம் வந்து போச்சு, எத்தனை கொஷின்ஸ் அண்ட் எத்தனை மார்க்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணுமோ அதை ப்ராப்பராக கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராமர் கொஷின்ஸ்லாம் 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அந்த ஜென்ரல் 3 மார்க் இருக்கும், பை சார்ட், லொட்டு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக அத்தனை கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிக்கிங்களான்ட்டு கொஷின் நம்பரோட செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சப்டைட்டில் கொடுக்க முடியும் சப்டைட்டில் கொடுத்து, நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா வந்து டபுள் லைன்ஸ் போட்டு ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் அழகாக கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இங்கிலீஷ் பேப்பர் அவ்வளோதான். இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாள் இருக்கா, இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஓகே ஃபைன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் போயம், ப்ரோஸ் எல்லாத்தையும் சேர்த்து சப்ளிமெண்ட்ரி அங்கே என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. தென் நாளைக்கு சாயங்காலம் வந்து ஃபுல்லாக கிராமர் பார்த்துட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தேவையான போய்டிக் அப்ரிசியேஷன் டிவைசஸ், போய்டிக் டிவைசஸ்லாம் இருக்கும், மெட்டாஃபர் அசம்பிளி, எந்தெந்த லைனில் என்னென்ன போய்டிக் டிவைசஸ் வந்திருக்கு, மெட்டாஃபர் அசம்பிளின்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸை பார்க்க ஆரம்பிங்க. 1 மார்க்ஸ்க்கு அதிகமாக டைம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் என்னென்ன மாதிரி 1 மார்க்ஸ் வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சில கூகுள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எது எதாவது கஷ்டமாக இருக்கும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் வந்து பைஜூஸோ இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு அத்தரைஸ்டு சைட்டே வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 4 hours அதை ஒதுக்கி நல்லா தெளிவாக பார்த்துட்டு போங்க. எப்படி க்ரியேட்டிவாக கேட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி எழுதிட்டு வர மாதிரி இருக்கணும். 1 மார்க்கில் 20 out of 20 வரணும், வர வைக்கிறீங்க. ஸோ இது வர வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களோட மார்க்ஸ் இங்கிலீஷில் வேறு மாதிரி போயிடும். அண்ட் தென் இதுக்கு மேலே நான் பேச விரும்பல, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கிலீஷில் மார்க்ஸ் காமிச்சிட்டு 99 வந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்ளையோட என்னோட அடுத்த வீடியோ, அடுத்த சப்ஜெக்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டேன் அன்றைக்கி நைட் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து சந்திக்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பற்றி கதை. குட் பை, சூஸ்.